Squid Game லவர்ஸ்க்கு ஏமாற்றம். Squid Game சீசன் 3 யால் பெரிய டிராபேக். ரியல் லைஃப்லயும் Squid Game விளையாடுறாங்களா? சீசன் 3 ஓட எபிசோட் 1 ஓட ஃபுல் ரிவ்யூ வந்து நீங்க பார்க்க மறந்துட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது பார்த்தா ஒரு கொஞ்சம் கனெக்டிவிட்டியா இருக்கும். அதுல கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் வந்து பேசியிருந்தேன் இல்லையா, ஸோ பெரிய டிராபேக் இருக்கு சீசன் 3ல. அதுக்கப்புறம் வந்து ஸ்குவிட் கேம் லவர்ஸ்க்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னொன்னு சொல்லியிருந்தேன், ரியலா ஸ்குவிட் கேம், ஸோ கேமை வந்து விளையாடுறாங்க, ஸ்குவிட் கேம் வந்து ரியலாக விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றி ஃபுல் வீடியோவா இந்த வீடியோ இருக்க போது. ஜேம்ஸ் ஸ்டீஃபன் டொனால்ட்சன் அப்படின்ற ஒருத்தர் மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்ற ஒரு சேனல்ல வந்து கிட்டத்தட்ட நிறைய வீடியோக்கள்ல வந்து போட்டிருக்காருங்க. ஸ்குவிட் கேம் மாதிரியான கேமையும் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவரும் வந்து கிரியேட்டிவா யோசிச்சு ஒரு 100 மக்களை வச்சு கேம் பண்றது, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கேம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட அதுல வந்து குறிப்பிட்ட நிறைய அமௌண்ட் ஆஃப் மணியை வச்சு இந்த கேமை வந்து பண்ணிட்டு இருந்தாருங்க. நீங்க யாராவது அவரோட ஃபேனா யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா கேம் தெரிஞ்சதுன்னா மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. ஸோ இப்போ நான் சொல்லேன் இல்லையா, அந்த ஸ்குவிட் கேமோட சீசன் 3 ஓட எபிசோடு 2 அதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் எப்படி இருக்குன்னா, ஏன் இப்படி பண்ணாங்க, இது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் வந்து இதை பார்க்கும் போது அமையுது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த கொரியன் பிலிம்ஸ் அப்படின்னாலே நம்மளோட எமோஷன், டிராமா எல்லாத்தையும் கலந்து தான் நல்லா இருக்கும். ஸோ எல்லா வகையான எமோஷனலையும் அதில் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஸோ இதில் என்ன டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட் வேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு 2 சீசன்ல வந்து பெரிய லெவல்ல இருக்காது, சின்னதா எப்பயாச்சும் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஏன் இப்ப இந்த சீசன் 3ல வந்து இப்ப வந்த விஷயத்துல வந்து இவ்வளவு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி? ஏன்னா நிறைய சின்ன பசங்களும் ஒரு பக்கம் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. அப்படி இருக்கும் போது நீங்க உடனே கேட்கலாம், தமிழ் படத்துல பேசலையாப்பா, இந்த படத்துல பேசலையாப்பா, அந்த படத்துல பேசலையாப்பா, அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஜானருக்குள்ள போற ஒரு கேமா வந்து இப்படி ஏன் அப்படி வந்து இவ்வளவு அசிங்கமான வார்த்தை ஒரு சில இடத்துல தேவைன்ற இடத்துல பேசியிருந்தாங்கன்னா கச்சிதமா இருந்திருக்கும். ஸோ இந்த டப்பிங் வைஸ் கொஞ்சம் ஃபால்ட்டா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த சீசன் 1 சீசன் 2 பார்க்கவும் அந்த பிஜிஎம் வந்து நம்ம தலைக்குள்ளேயே ஓடுங்க. தூங்கும் போது, சாப்பிடும் போது, குளிக்கும் போது எல்லா இடத்துலயும் அந்த பிஜிஎம் ஸ்கோர் வந்து தலைக்குள்ளேயே ஓடும். ஸோ இந்த சீசனோட சீசன் 3யோட பிஜிஎம் வந்து அந்த அளவுக்கு வந்து கேட்சியா இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வந்து இந்த ஸ்குவிட் கேம் 3க்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கடைசியாக அதில் எங்கே முடிச்சிருந்தேன்னா, ஸோ ஹீரோ வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்வியோட இருந்தது. ஸோ அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளியா இந்த எபிசோட்ல அந்த கேமை வந்து ஹைட் அண்ட் சீக் அப்படின்ற கேம்ல வந்து விளையாண்டுருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிறைய எமோஷனல் வந்து உள்ள கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னும் போது, ஒரு பிரெக்னென்ட் லேடி இருக்காங்க, அவனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ஒரு வயசான பாட்டி, அவனோட சன்னு ஒரு பக்கம் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு பக்கம் இருக்காரு, ஹீரோட ஃப்ரெண்டு வந்து காலி ஆயிட்டாரு ஆல்ரெடி. ஸோ இதை தொடர்ந்து இப்படி பார்க்கும்போது 2 சைடுமா போயின்னு இருந்ததுல, எனக்கு பிடிச்சதே அந்த எமோஷனல் தாங்க. ஸோ என்னதான் வந்து அந்த பேட் வேர்ட்ஸ் ஒரு டிராபேக்கா இருந்தாலும் அந்த எமோஷனல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த கேமையும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா பண்ணிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ எல்லாரையும் வந்து ஒரு ரூம்குள்ள, ஒரு பசில் ரூம்குள்ள அடைச்சிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கீயை கொடுத்துட்டு, ஒரு டீம் கிட்ட கீ கொடுத்துட்டு, ஒரு டீம் கிட்ட நைஃப் கொடுத்துட்டு, ஒரு விளையாடுற களமா இந்த களம் வந்து அமைஞ்சிருந்தது. யார் தப்பிக்கிறாங்களோ அவங்களாம் வெளியே போயிடலாம். இவங்க பக்கம் யாருக்கு என்னென்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கொடுத்த நைஃபை வச்சு நீங்க யாரையும் வீழ்த்தலைன்னா கண்டிப்பா நீங்க வீழ்ந்துருவீங்க அப்படின்ற மாதிரி டாஸ்கை வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ இந்த எபிசோட்ல வந்து ஹீரோ வந்து வெளி சைட்ல இருந்து ஒரு டீமை செட் பண்ணி வச்சிருந்தாரு இல்லையா, அந்த டீமை பத்தி ஃபுல்லாவே காட்டாமலே வச்சிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்ப பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஹீரோ வந்து ஒருத்தனை வந்து இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறி கொண்டு தேடிட்டு போனார்ல. ஸோ அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு இதுல வந்து மன்னிச்சு விட்டுருவாரு, திரும்பி வருவான், மாறி மாறி சண்டை போட்டுட்டு அவனை வீழ்த்திடுவாரு ஹீரோ. ஸோ ஹீரோவை வந்து இந்த சீசன்ல வந்து எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற ஹீரோவா காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ஹீரோ வந்து ரொம்ப நல்லவனா காமிச்சிருப்பாங்க. அவனை வந்து எது பண்ணாலும் அவனுக்கு வந்து அந்த இறக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அவனை வந்து ஏதாவது பண்ணா கூட அவன் திரும்பி போயிட்டு எதுவுமே பண்ண மாட்டான், யோசிப்பான், அதிகமா யோசிப்பான். ஸோ அந்த விஷயத்த வந்து இதுல முழுவதும் மாத்திருக்காங்க. என்னன்னா, திரும்பி அடிக்கிறான்பா ஹீரோ அப்படின்ற ஒரு இதுவுக்கு தள்ளி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீன் வச்சிருந்தாங்க. ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து உள்ள வந்து அவங்க வந்து ப்ளூ ட்ரெஸ் போட்டிருந்தாங்களே, அவங்கள வந்து இது பண்ண அந்த நைஃப் வச்சு இது பண்றதுக்காக வருவாங்களே, அவங்க கூட எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபைட் ஸ்கில் ஒன்று வச்சிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா,
ஸோ நம்ம தமிழ் படங்கள்ல காட்டுற மாதிரி பல பிரச்சனைக்கு நடுவுல வந்து ஒரு பிரெக்னெண்டா இருக்க லேடிக்கு வந்து குழந்தை பிறக்குறா அப்படின்ற ஒரு சீனை வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்குள்ள பழைய படங்கள்ல வைப்பாங்கல்ல. ஸோ அந்த டச்சை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க அந்த அந்த பிரெக்னெண்டா இருக்க அந்த லேடி வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய யார் வந்து சரியா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு வராங்கன்னா, ஒரு வயசான பாட்டி கேரக்டர் இருக்காங்களா, அவங்க தான் வந்து கூட்டிட்டு வராங்க. அந்த பாட்டியோட மகன் வந்து என்னவா இருக்கானா, அவன் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு நைஃப் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். யாராவது எனக்கு கிடைப்பாங்களா மாட்டாங்களான்னு. அவனுக்கு ஒரு பக்கம் வந்து பயங்கர டென்ஷனா இருக்கு. டைம் ஒரு பக்கம் போகுது, இன்னொரு பக்கம் வந்து யாரையாவது நான் ஏதாவது பண்ணா தான் நான் தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நிலவும்போது, இந்த பக்கம் வந்தா ஹீரோ ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு ஃபன்னா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த இடத்துல எமோஷன சொன்னேன்ல, அந்த எமோஷன் இன்னும் முடியல. அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் சொல்றேன். அதுல வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு மந்திரவாதி லேடி மாரி ஒருத்தவங்க இருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா வந்து கொண்டு போயிருந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்களோட ரோல ப்ளே பண்ணாங்க. எப்படி தமிழ் சினிமால வந்து ஒரு பக்கம் கவுண்டமணி செந்தில் வந்து ஒரு பக்கம் படம் ஓடுனாலும், இந்த பக்கம் இவங்களுக்குன்னு காமெடி ட்ராக் வைப்பாங்க. அந்த மாரி இவங்களுக்கு இந்த காமெடி ட்ராக் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த டோர கண்டுபிடிக்கணும்ல. ஸோ கண்டுபிடிக்கும்போது இவங்கள நம்பி ஒரு 5 பேர் வந்து பின்னாடி வந்து நிப்பாங்க. "நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்களா?" அப்படின்னு நான் வந்து எப்பயுமே கண்ணால பார்க்க மாட்டேன். என்னோட ஞானத்தால பார்ப்பேன்ட்டு இப்டி கண்ண மூடிக்கிட்டே இப்படியே போயிட்டு இப்படி யோசிப்பாங்க. யோசிச்சு இப்படி ரைட் போலாம், லெஃப்ட் போலாம் அப்படின்னு கூட்டு போம்போது, இவங்க நமக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்கள நம்பி ஒரு 4, 5 பேர் வந்து பின்னாடி வந்திருப்பாங்க. ஸோ ஒரு கதவுக்குள்ள போறாங்க. போன வேகத்துல பரபரன்னு வேகமா ஓடி வந்தாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட். நான் சொல்ல மாட்டேன். நீங்க எபிசோட் பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து அந்த சாவி வந்து கிடைக்குது. சாவி கிடைச்சிட்டு ஸோ அங்க அந்த அந்த என்ட்ரி டோரோட இது என்னவா இருக்குன்னா, ஒரு 3 கீ போட்டு ஓப்பன் பண்ற ஒரு டோரா இருக்கும். எக்ஸிட் டோர். அந்த எக்ஸிட் டோர கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேமா அமைஞ்சிருக்கு. இந்த ஹைட் அண்ட் சீக் கேம்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் சொன்னேன்ல, இந்த பக்கம் ஒரு எமோஷனல் அப்டின்ட்டு. பாட்டி, அவனோட மகன். ஸோ அவர் அம்மாவும் ஒரு பையனும் இருக்காங்க. இந்த பக்கம் பையன் வந்து கையில நைஃப் வச்சுட்டு இருக்கான். இந்த அம்மா வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு பின்னாடி வந்து குழந்தை ஒருத்தவங்களுக்கு பொறந்துருச்சுன்னு சொன்னேன்ல, அந்த அவங்களும் அவங்க குழந்தையும் வந்து இருக்காங்க. இப்ப மகனுக்கு வேற வழியே இல்ல. யாரையாவது ஒருத்தவங்கள இது பண்ணி தான் ஆகணும், வீழ்த்தி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒரு எமோஷனல் இருந்தது. எனக்கே லைட்டா வந்து ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. லைட்டா வந்து கண் கலங்குற தருணமா இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, "நீ வந்து அந்த பொண்ணு எதுவுமே பண்ணிட வேணாம். அவள விட்டுரு." அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்து இது பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறான். சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற நெனைக்கிறான். இல்ல என்னால இந்த கேம் விளையாட முடியாது. யாரையும் என்னால இது பண்ண முடியாது. வீழ்த்த முடியாது. என்னால அந்த தப்பான ஒரு வேலைக்கு போ முடியாது அப்படின்னு கத்தி வச்சுட்டு நிக்கும்போது, அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, "வேண்டாம், வேண்டாம். நீ எதுவும் உன்ன பண்ணிக்காத. நீ என்ன என்ன வந்து இது பண்ணு. என்ன வீழ்த்து" அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. கத்திய வந்து அவங்க கிட்ட எடுத்துட்டு போம்போது, அப்படி ஒரு எமோஷனல் வந்து கிரியேட் ஆகும். லைட்டா கண் கலங்குற தருணமா இருந்தது. அவன் வெறிகொண்டு பார்க்குறான். அப்படியே யோசிக்கிறான். அம்மாவா? அந்த பின்னாடி இருக்க பொண்ணா? அப்படின்னு யோசிக்கும்போது, அவன் வந்து அந்த பின்னாடி இருக்க பொண்ண, அந்த குழந்தையோட இருக்க பொண்ண வந்து இது பண்ணலான்னு போகும்போது, அவங்க அம்மா வந்து இவன வீழ்த்திருவாங்க. பின்னாடி இருந்து ஒரு நைஃப்ப வச்சு. ஸோ அந்த இடத்துல ரொம்ப அழுகையான காட்சியா இருக்கும். ஸோ இந்த வயசான அம்மா வந்து அழுவாங்க. "என் பையன விட்டுருங்க, என் பையன விட்டுருங்கன்னு" இவங்க லைட்டா வந்து வீழ்த்தியிருப்பாங்க. அந்த ஸ்குவிட் கேமோட ரெட் கலர் இது வந்து சுட்டுருவாங்க. சுட்டோனே கொஞ்சம் வந்து அந்த இடத்துல அழுகிறியா ஒரு சென்டிமென்ட்டா வந்து இந்த எபிசோட வந்து முடிச்சிருப்பாங்க 2வது எபிசோட. ஸோ ரொம்ப அற்புதமா இந்த கேம வந்து நேர்த்தியா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா வந்து ஆரம்பத்துல சொன்ன மாரி எனக்கு வந்து அந்த பேட் வேர்ட்ஸ தவிர்த்திருக்கலாம். ஸோ தவிர்த்திருந்தா எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். இது வந்து டப்பிங்ல பண்ணாங்களா? தமிழ் டப்புல பண்ணாங்களா? இல்ல இங்கிலீஷ்ல வரும்போதே கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்ல தான் பேசுனாங்களா? அப்படின்ற மாரி இருந்தது. "நீ என்னப்பா பேட் வேர்ட இவ்வளோ தப்பா சொல்லலாம்?" அப்படி இல்ல. ஒரு மாரி ஜாலியா பார்க்குற ஒரு விஷயத்த, சீரியஸா பார்க்குற ஒரு விஷயத்துல வந்து தேவையில்லாத வார்த்தைகள் வந்தா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆகுற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால மட்டும் தான் இந்த பாயிண்ட்ட வந்து நான் முன்வைக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடோட ரிவ்யூ நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், நீங்க ஸ்குவிட் கேம் லவ்வரா இருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சைனிங் அவுட் ரூபன்.